தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்தித்து அடுத்து என்ன ஆகும் என்று தெரியாத சூழ்நிலையில் தவித்தான் இளைஞன் ஒருவர். எதிர்காலம் இருண்டு போனதால் வேறு வழி தெரியாமல் தற்கொலை முடிவை எடுத்தான். கூட்டம் குறைந்ததும் கடலில் குதித்துவிடும் எண்ணத்துடன் கடற்கரையில் வந்து உட்கார்ந்தான். சற்று தூரத்தில் நின்றிருந்த ஒரு சிறுமி அவன் கவனத்தை ஈர்த்தாள். பலூன் வியாபாரியை தானே கூப்பிட்டு தன் அம்மாவிடம் அடம்பிடித்து ஒரு பலூனை வாங்கினாள் சிறுமி. பெரிய பலூன் ஒன்றை மெல்லிய நூலில் கட்டி சிறுமியிடம் கொடுத்தார் வியாபாரி. தன் கையில் பிடித்திருந்த நூலில் கடற்கரை காற்றுக்கு ஏற்றபடி அலைந்து கொண்டிருந்த பலூனை ரசித்தபடி விளையாடி கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. திடீரென வேகமாக வீசிய சூறை காற்று அந்த பலூனை மிக வேகமாக எட்ட முடியாத உயரத்துக்கு தூக்கிச் சென்றது. சிறுமி அழுவாளே என்று அவன் கவலைப்பட்டான். ஆனால் தான் ஆசையாக வாங்கிய பலூன் பறிபோனதில் முகம் வாடினாலும் சிறுமி அளவில்லை. வானத்தை நோக்கி செல்லும் பலூனை பார்த்து, என் பலூன் எவ்வளவு உயரமா பறக்குது பாருமா என்று அம்மாவிடம் காட்டி உற்சாகமானாள். காற்று பலூனை இழுத்துச் செல்லும் திசைகளில் ஓடி இப்போது வேறு ஒரு விளையாட்டை அவள் ஆடினாள். திடீரென காற்று வீசுவது நிற்க பலூன் தரைக்கு வந்தது. சிறுமி ஓடி அதை மீண்டும் எடுத்துக்கொண்டு விளையாட ஆரம்பித்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இளைஞனுக்கு ஒரு பாடம் கிடைத்தது. உடனே தன் அலுவலகத்துக்கு போன் செய்தான். இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன், எல்லோரையும் கூப்பிடுங்கள், தொழிலில் ஏற்பட நஷ்டத்தை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிப்போம் என்றபடி நம்பிக்கையுடன் கிளம்பினான்.